ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் வானமில்ல ஒலிக்கட்டும் தாளம். இப்போது பாபாவின் நேரம். உலகம் சற்று குளிர்ந்தது போல வெள்ளை ஆடை அணிந்து என் ஆத்மாவை ஒளியில் நிறுத்து. இது முக்தியின் நேரம். இதயம் மதியில் திளைக்குது. டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில். ஓம் சாந்தி. ஆஹா டிராமா ஆஹா என்ற தலைப்புல 12 நாளுக்காக ஆங்கில பட்டி நடந்துட்டு இருக்கு. பட்டியில இன்னைக்கு 8வது நாள். நாம நாடகத்தை புரிஞ்சுக்க கூடிய நிலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுல எது ஆப்ஷனல் அப்படின்றதையும் நாம கவனிச்சோம். இன்னைக்கு கேள்விகளுக்கு அப்பால் எப்படி போகலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். தலைப்பே சொல்றது போல இது கேள்விகளை தாண்டி சொல்வது பற்றியது. அக்செப்டன்ஸ், ஏத்துக்கிறது தான் நம்மளுடைய முதல் அடிப்படையான பண்பு. வாழ்க்கையோட பல்வேறு கட்டங்கள்ல பல்வேறு சூழ்நிலைகள்ல நாம எல்லாரும் பல கேள்விகளை சந்திக்கிறோம். வேலை, தொழில் குறித்த நிறைய கேள்விகள் இருக்கு, வாழ்க்கை தேர்வுகள் இருக்கு. இப்ப இதை பத்தின கேள்விகள் எல்லாமே நமக்கு வருது. மேலும் நமக்கு முன்னாடி வரக்கூடிய நாடகத்தின் பல காட்சிகளை குறித்த கேள்விகளும் இருக்கு. இதை எப்படி எதிர்கொள்றது, எப்படி அதற்கு அப்பால் நம்ம போறது, அதுல இருந்து எப்படி விடுபடுறது? உண்மையிலேயே நாம கேள்விகளை தாண்டி போக முடியுமா? இத சயின்ஸ் வடிவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம படிக்கிறப்போ அறிவை பெறும்போது கேள்வி கேட்கக்கூடிய மனம் இல்ல ஆர்வமுள்ள மனம் ஒரு நல்ல விஷயம்தான், அப்படிதானே? இதுவே புதிய கண்டுபிடிப்புகள், புதிய கண்டறிதுகள் எல்லாமே நாம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ புதிய கேள்விகள், குறிப்பிட்ட ஒரு முறை இல்லைன்னா அதனுடைய வடிவம், இது எல்லாமே விஞ்ஞானிகள் நிறைய விஷயங்களை ஆராய்ந்து அறிவியல் மற்றும் பொருள் இது மாதிரி புதிய விஷயங்களை உருவாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த அர்த்தத்துல அது நல்லதுதான். ஆனா வாழ்க்கையினுடைய, அதாவது நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப், வாழ்க்கையில நடைமுறையில முன்னேற்றி கொண்டு செல்றப்போ கேள்வி கேட்கறது அப்படின்றது ஒரு எதிர்மறையான ஒரு விஷயமாக இருக்கு. இதை நாம எல்லோருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், அப்படிதானே? இப்போ மனம் கேள்வி கேட்கிற நிலைக்கு போகும்போது அந்த மனநிலையால மனம் எப்படி பாதிப்படையுது அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதனால கேள்விகள் எப்படி விஷயங்களை மாத்துது, சூழ்நிலைகளை எப்படி பாதிக்குதுன்றத நாம பார்க்கலாம். இதற்காக அடிக்கடி சொல்லப்படக்கூடிய ஒரு கதை இருக்கு. ஒரு முறை ஒரு கழுதை தன்னுடைய எஜமானன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வேற வழியில போயிடுச்சு, வழி தவறி போயிடுச்சு. பல நாட்கள் அது எங்க உணவு கிடைக்கும், எப்படி பழைக்கிறது அப்படின்னு தெரியாமலே சுத்தி சுத்தி வந்தது. உணவு இல்லாம ரொம்ப சோர்வோட அதோட நாட்கள் எல்லாமே போயிட்டு இருந்தது. பல நாளுக்கு அப்புறம் தூரத்துல திடீர்னு அது சில புல் குவியல்களை பாக்குது. அப்போ உண்மையிலேயே அது 2 புல் குவியல் போல தெரிஞ்சது.
ஒன்று ரைட் சைடு இருக்கு, இன்னொன்று லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி பார்க்குது. அந்த நேரத்துல அந்த கழுதை ஏற்கனவே ரொம்ப சோர்வா பசியில இருக்கு. அந்த புல்களை பார்த்தது அது முன்னாடி போகாம அங்கேயே நின்னுடுச்சு. அப்போ அதுக்கு கொஸ்டின் உள்ள இருந்து ஆரம்பமாகுது. நான் பாக்குறது உண்மையா? உண்மையிலேயே 2 புல் இருக்குதாங்க, 2 வகையில இருக்குதா, 2 சைடும் இருக்குதா? இத்தனை நாட்கள் ஒண்ணுமே கிடைக்காம இருந்த எனக்கு இப்ப எதுக்கு திடீர்னு 2 போய் எப்படி தெரியுது? இது என்னுடைய கற்பனையா இல்ல உண்மையிலேயே அங்க இருக்கா? இப்போ அந்த கழுதை அங்கேயே நின்று கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். நான் லெஃப்ட் சைட் போகணுமா இல்ல ரைட் சைட் போயிட்டு அந்த புல்லை எடுக்கணுமா? இப்ப 2மே ஒரே தூரத்துல இருக்கிறது போல அதுக்கு தெரியுது. இல்ல ஒண்ணு கொஞ்சம் தூரமா இருக்கா, இல்ல தவறான ஒண்ணு தேர்ந்தெடுத்துட்டோம்னா என்ன செய்யறது? ஏற்கனவே நம்ம ரொம்ப டயர்டா இருக்கோம். இப்ப அது ரொம்ப சோர்வடைஞ்சு இருந்ததுனால தெளிவாக யோசிக்க கூட அதனால முடியல. இந்த பக்கம் அந்த பக்கம்னு மனம் அலை பாஞ்சிட்டே இருக்கு. இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அது நினைக்குது வேற ஏதேனும் விலங்கு அதை சாப்பிட்டுருச்சுன்னா அது உண்மைன்னு தெரிஞ்சிடும். அப்படியே சந்தேகம், தயக்கம், கேள்வி எல்லாமே வந்திருக்கு. இந்த தொடர்ச்சியான கேள்வி கேட்கக்கூடிய நிலை மற்றும் முடிவெடுக்க முடியாத தன்மையினால அந்த கழுதை லெஃப்ட் சைடும் போகல, ரைட் சைடும் போகல. அதனுடைய உயிரை காப்பாத்துற வாய்ப்பையே அது இழந்துருச்சு. இந்த கதை நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக காமிக்குது. கேள்வி, சந்தேகம், பயம் இது எல்லாமே மாறுறப்போ அது நம்மளை காப்பாத்தாது, அது நம்மள முடக்கிடுது. முன்னே போகிறதுக்கு உதவுறதுக்கு பதிலா நம்மளுடைய சக்தியை உறிஞ்சு நம்மள அங்கேயே நிறுத்திடுது. அதனாலதான் பாபா எப்பவுமே நினைவுபடுத்துறாரு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெளிவும் மனதை நம்ம உருவாக்கணும், அதை நம்ம ஏற்படுத்திக்கணும். மனம் நிலையான நிலையில இருக்கும்போது முடிவுகள் இயல்பானதா இருக்கும். மனம் கேள்விகளால நிரம்பி இருந்ததுன்னா நமக்கு முன்பே இருக்கிறத கூட நாம பயன்படுத்த முடியாம போயிடும். அது உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படின்ற டவுட் வரும். பல நிமிஷம், பல மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த கழுதைக்கு எந்த முடிவும் எடுக்க முடியல. இப்போ ரொம்ப நாள் சாப்பிடாம உணவு இல்லாம அது ரொம்ப டயர்ட்ல இருக்கு. கடைசியில அது அத்தனை ரொம்ப பலகீனமா ஆயிடுச்சு. அதுக்கு மேல நகர முடியாத அளவுக்கு அந்த கழுதை வந்துருச்சு. இது போன்றது வாழ்க்கையிலயும் நடக்கலான்னு நீங்க பார்க்க முடியும். அதிகமான கேள்விகள் கேட்கறது நம்மள ஒரு தீய வட்டத்துக்குள்ள சிக்க வைக்குது. அந்த எண்ணங்களினுடைய வட்டம் தொடர்ந்து சுத்திட்டே இருக்கும். நிறுத்தமே இல்லாம ரவுண்ட் அப்படியே சுத்திட்டே இருக்கும். அந்த கழுதை அந்த அளவுக்கு கேள்விகளுக்குள்ள போகாம சரி பாத்துக்கலான்ற எண்ணத்தோட ஒரு முயற்சி பண்ணியிருந்தது அப்படின்னா, லெஃப்ட் சைடோ இல்ல ரைட் சைடோ ஏதோ ஒரு வழியை நோக்கி போயிருந்தது அப்படின்னா, கேள்விகளை தாண்டி ஒரு முயற்சியை செய்யறதுக்கு தயாரா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா அந்த உணவை அடைஞ்சிருக்கும். அப்படின்னா அது முடிவாக இருக்காது, அது இறந்து போயிருக்காது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் சூழ்நிலைகள் வந்தது அப்படின்னா, இல்ல நாடகத்தினுடைய காட்சிகள் நமக்கு பல விருப்பங்களை முன்னாட வைக்கும். அப்ப என்ன நடக்குது? அப்போ நாம கேள்விகளினுடைய வரிசைக்குள்ள நுழைஞ்சிட்டா என்ன ஆகுது? கியூ ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துருது. இப்போ உங்களுடைய அனுபவத்துல இருந்து யாராவது பகிர விரும்புறாங்களா? எப்போதாவது ஏதாவது ஒரு சம்பவத்துல உங்களுக்கு நிறைய கேள்விகள் அனுபவமும் இருக்கா? இப்போ கேள்விகள் ரொம்ப வேகமா வர ஆரம்பிக்கும். ஒரு கேள்வியோட அது நின்னுடாது. ஒரு கேள்விக்கு பின்னாடி இன்னொரு கேள்வி, அதுக்கு பின்னால இன்னொரு கேள்வி, அப்படியே கேள்விகள் செயின் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது சங்கிலி மாதிரி அப்படியே உருவாயிடும். எண்ணங்கள் ரொம்ப வேகமா ஓட தொடங்கிடும். அப்போதான் நாம அந்த எண்ணங்களின் சுழல்ல சிக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? குழப்பம் நிச்சயமா வரும். முன்னாடி நகர விடாது, முடிவும் எடுக்க விடாது. அந்த கேள்விகளினுடைய பாரம் மேலும் மேலும் அதிகரிச்சு மனசு அப்படியே பாரமாக்கிடுது. அது சூழ்நிலையை இன்னும் சிக்கலாக்கிடுது. ஆரம்பத்துல அந்த பிரச்சனை இல்ல சூழ்நிலை அவ்வளோ கடினமா இருக்காம இருக்கலாம். ஆனா நம்மளுடைய கேள்வி கேட்கக்கூடிய பழக்கம் அதை ரொம்ப பெரியதாக மாத்திடுது. அந்த கழுதை எப்படி பல கேள்விகள்ல சிக்கிக்குச்சு, அதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கு உணவு இருக்குதா இல்லையான்ற கேள்வி வருது. இத்தனை நாளா எனக்கு ஏன் உணவு கிடைக்கல, ஏன் எதுவும் கிடைக்கலன்னு கொஸ்டின் வருது. நான் இப்போ பாக்குறதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா, கற்பனையா அப்படின்னு யோசனை வருது. உண்மையிலேயே அங்க இருக்கா இல்லையா? இப்ப இந்த மாதிரி எல்லாம் அந்த கழுதை யோசிக்குது.
ஒருவருக்கு நிறைய தேர்வுகள் இருந்தாலும் கூட அதற்கு நம்பிக்கை வரல. அந்த அதிகமான கேள்விகள்னால சந்தேகம் வந்துருச்சு. அந்த சந்தேகம் என்ன பண்ணுது, அதை முன்னேற்றத்தை நிறுத்திட்டு அது முன்ன செல்ல முடியல, எந்த முடிவையும் எடுக்க முடியல. அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நடக்குது. அப்படிதான் இல்லையா? இப்போ நாம கேள்வியிலேயே சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு டவுட்ஃபுல் இன்டலெக்டா, அதாவது சந்தேக புத்தி உருவாயிடும். அந்த சந்தேகமான புத்தி நம்மளை அப்படியே நிறுத்திடும், முன்ன போக விடாது. அதனாலதான் பாபா எப்பவுமே சொல்றாரு இல்லையா, பாபா எப்பவுமே நமக்கு ஒரு ஸ்லோகன் சொல்லுவார். என்ன ஸ்லோகன் சொல்வாரு? கேள்விகளை தாண்டி போகணும், சரண்டர், முழுமையாக சரண்டர் ஆகணும். ஆனா குறிப்பாக கேள்விகளும் சந்தேகம் பத்தினதுதான். சந்தேகம்னா என்ன? அது சந்தேகம் உள்ள புத்தி. ஆமா, கேள்விகள் இருக்கக்கூடிய இடத்துல தந்தை இருக்க மாட்டாரு. ஆனா தந்தை என்ன சொல்றாரு? நிச்சய புத்தி விஜயந்தி இல்லையா? அதாவது உறுதியான புத்தி வெற்றியை கொடுக்கும். சந்தேகம் கொடுக்கக்கூடிய புத்தி என்ன கொடுக்கும்? விநாசம், அதாவது அழிவை நோக்கி செல்லும். அப்ப இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஆன்மீக வாழ்க்கையில முன்ன போகணுமா, இல்ல எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உதாரணமா ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா நான் இதை செய்யணும் அப்படின்ற நம்பிக்கையும் உறுதியும் இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம முன்னேறலாம். ஆனா அதே இடத்துல நாம சந்தேகத்தை உருவாக்கணும், கேள்வியை உருவாக்கணும்னா கடைசியில அந்த இலக்கை அடைய முடியாமையே போயிடும். இது உறவுகள்லையும் நடக்கலாம், எதுலையுமே நடக்குது. இப்ப அதிகமான கேள்விகள் சந்தேகத்தை உருவாக்கும். சந்தேகம் வந்துருச்சுன்னா நம்பிக்கை நம்மள மேலும் முன்னேற முன்ன கொண்டு போக விடாது. பாபா ஒரு முரளியில் இதை பத்தி சொல்றாரு. இந்த மாதிரி கேள்விகளுக்குள்ள போனீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு, முதல்ல அது வேஸ்ட், அதாவது பயனற்றது. அத்தனை எண்ணம் சிந்தனைகள், நம்முடைய நேரமும் சக்தியும் வீணாயிடுது. அதற்காக பாபா ஒரு அழகான விஷயத்த சொல்றாரு. அவர் சொல்றாரு, தயிரை கடைஞ்சா என்ன நடக்கும்? வெண்ணெய் கிடைக்கும். ஆனா தண்ணீரை கடைந்தால் என்ன நடக்கும்? ஏதாவது கிடைக்குமா? இல்ல, எந்த பலனும் கிடையாது. அதுல இருந்து வாசனை வரலாம், அது வீணாயிடும், ஆனா எந்த நன்மையும் இல்ல. அதே போல நம்ம கேள்வியே கடைஞ்சிட்டு இருந்தோம்னா, அதாவது ஒரு கேள்விக்கு பிறகு இன்னொரு கேள்வி, அப்படியே தொடர்ந்து கேள்வியிலேயே சிக்கிட்டு இருந்தா அது எந்த பயனையும் கொடுக்காது. கடைசியில நம்ம சோர்வடைஞ்சிருவோம், மனசு உடைஞ்சு போயிடுவோம். ஆனா அதுக்கு பதிலா நாம நாலேஜ், அதாவது ஞானத்தை கடைஞ்சோம்னா அது நம்மள சக்தி வாய்ந்தவர்களா மாத்தும். அது நமக்கு வலிமையையும் சக்தியையும் கொடுக்கும். அதனால கேள்விகளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப், அதாவது முற்றுப்புள்ளி வைக்காம நம்ம கேள்விகளை தாண்டி போக முடியாது. பாபா எப்பவுமே சொல்லுவார் இல்லையா, கொஸ்டின் மார்க் என்ற சின்னமே என்னவா இருக்கு? முற்றுப்புள்ளியை விட ரொம்ப கஷ்டமாக ஒரு விஷயமாக இருக்கு. இப்போ பாபா அடிக்கடி சொல்லுவாரு, உங்களுக்கு கொஸ்டின் மார்க் போடுறது அவ்வளோ ஈஸியா இருக்கா, இல்ல புள்ளி வைக்கிறது ஈஸியா இருக்கா அப்படின்னு கேட்பார். இப்போ முழு புள்ளி அது நமக்கு ஈஸியா இருக்கு. அது எதை குறிக்குது அப்படின்னா அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை குறிக்குது. கேள்விகள் நம்மளை பாரமாக்கும், மனதை கனமாக்கிடும். இப்போ கேள்வி கேட்கறது நம்மளை ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு போகாது. ஆனா நாம ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம், முற்றுப்புள்ளி வைக்கிறோம் அப்படின்னா அது வைக்கும் போது அதை ஏத்துக்கிட்டு முன்ன நாம போக முடியும். அப்படி பண்ணோம்னா அது நம்மளை இலகுவாக்கிடும். எந்த சூழ்நிலையை தாண்டி மேல நம்ம போறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி அந்த நிலையையோ இல்ல நாடகத்தின் காட்சியோ எதுவா இருந்தாலோ அதை கடந்து முன்னாடி போகணும். அப்படின்னா அதை அக்செப்டன்ஸ் ஏத்துக்கணும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது புரிதல் இருக்கணும், அந்த டீப்பனிங் அதாவது ஆழம், அதற்குரிய ஆழம் மற்றும் வெல்த் ஆஃப் நாலேஜ் அதாவது ஞான செல்வம், இது நம்ம பாபா கிட்ட இருந்து அடைஞ்சிருக்கோம். இப்ப இது எல்லாமே நாம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்துறது? நம்ம பாபா கிட்ட இருந்து பெறக்கூடிய ஞானத்தை பயன்படுத்தும் போது, குறிப்பாக நாலேஜ் ஆஃப் டிராமா அதாவது நாடகத்தினுடைய ஞானத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், எப்படி நமக்கு அது ஹெல்ப் பண்ணுது? நாடகம் எல்லாமே ஃபிக்ஸ்டு, அது நிலையானது. எந்த காட்சி நம்ம முன்னாடி வருதோ அது நடந்தது தான். அது கடந்த காலத்திலையும் நடந்திருக்கு, மீண்டும் நடக்க போகுது. நாடகம் நியாயமானது.
நாடகம் இயல்பானது, அது கல்யாணக்காரி, நன்மை செய்யக்கூடியது. நாடகத்துல வரக்கூடிய எந்த காட்சியும் நம்மள பாதிக்கிறதோ இல்ல ஆத்மாவுக்கு ஏதாவது ஒரு சேதத்தை ஏற்படுத்துறதோ கிடையாது. சில நேரத்துல வெளிப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சில காட்சிகள் நமக்கு நல்லதா இல்ல அப்படின்னு தோணலாம். சில நேரத்துல அது ஆபத்தான காட்சியா தோன்றலாம். ஆனா அது நம்ம உள்ள போய் பார்க்கும்போது ஹைடன் பெனிஃபிட் நிறைய இருக்கும். அதாவது மறைமுகமான நன்மைகள் நிறைய இருக்கும். இத சொல்றது யாரு? உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மா கடவுள் தானே இதை நமக்கு சொல்றாரு. ஒவ்வொரு காட்சியிலையும் நன்மை இருக்கு. அது நம்மள எந்த விதத்திலையும் கீழே தள்ள முடியாது. இந்த நாடக ஞானத்தை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும்னா நம்ம கேள்விகளை தாண்டி ஒரு முழு புள்ளி, அந்த முற்றுப்புள்ளியை வச்சு அந்த காட்சியை ஏத்துக்க முடியும். சில காட்சிகளை நாம வெறும் பார்க்கறதோட விட்டுடுறோம். அவற்றை ஆராய்ச்சி செய்யும் சூழல்ல போக தேவையில்லை. பார்க்கறோமா அதோட காட்சியோட விட்டுடணும். இப்ப சில காட்சிகள் நமக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்ட காட்சிகளை நம்ம பல முறை கவனிச்சிருக்கோம் இல்லையா? ரெண்டு இருக்கு அப்படின்னா வேறு நாடகங்கள் நடக்குது. அங்க ஏதோ ஒரு உரையாடல் இல்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது நமக்கு சம்பந்தம் இல்லாததுதான். ஆனாலும் நாம எண்ணங்களை உருவாக்குறோம். அவங்க என்ன செய்யறாங்க, ஏதாவது நடக்குதா, என்ன விஷயம், அது நமக்கு தேவையில்லாதது, அதை கவனிக்கவே தேவையில்லை. ஆனா அதுல போய் நுழைஞ்சிடுறோம். நாம நம்மளுடைய சொந்த பாதையிலிருந்து விலகிடுறோம். நம்மளுடைய சக்தியை வீணாக்கிடுறோம். எதிர்மறை எண்ணத்தை கொடுக்கிறோம், நெகட்டிவா உருவாக்குறோம். அப்ப சக்தி எல்லாமே வேஸ்ட் ஆயிடுது. அதனால இதெல்லாம் தேவையே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில அதிகமான கேள்விகள் வர்றது எங்க? நாடகத்தினுடைய காட்சிகள் இல்ல மற்ற ஆத்மாக்கள் அவங்க நடிக்கக்கூடிய அந்த ரோல், அவங்களுடைய பாத்திரம், இப்ப அவங்க நம்மளுடைய கொண்டு வரக்கூடிய உறவு, இதுதான் அதிகமான கேள்விகளை நமக்கு உண்டாக்குது. அப்படிப்பட்ட கடினமான நிலையை நாம முடிவுக்கு கொண்டு வர முடியும் எப்போ அப்படின்னா நாடகத்தினுடைய ஞானத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துறப்போ. அது நிலையானது, அது கல்யாணக்காரி அப்படின்றத நம்ம மனசுல ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ஒவ்வொரு காட்சியுமே நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடியதுதான். இப்போ ஏன்னா நம்ம முன்னால என்ன இருக்கு, எதிர்காலத்துல நமக்கு என்ன இருக்கு நமக்கு தெரியாது, அப்படி கிடையாது. இப்போ அந்த விஷயம் கெட்டது கொடுக்கக்கூடியதாக நமக்கு தோணலாம். ஆனா அதுவே நம்மளை இன்னும் ஒரு நல்ல விஷயத்துல இருந்து நம்மளை நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகும். கெட்ட விஷயத்துல இருந்து பாதுகாத்து நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகும். அதனால என்ன நடக்குதோ நம்ம அதை அப்படியே ஏத்துக்கணும். அதுதான் நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு இருக்கணும். பாபாவும் இதுதான் சொல்றாரு. கேள்விகளை தாண்டி முற்றுப்புள்ளி வைக்க முடிஞ்சா மட்டும்தான், அந்த கேள்விகளினுடைய தொடர்ச்சி நின்றால் மட்டும்தான் நாம பெர்ஃபெக்ஷன், அதாவது பரிபூரணமாக அந்த முழுமை நிலையை நாம பக்கத்துல கொண்டு வர முடியும். ஏன்னா நம்மளை அதிகமா பாதிக்கிறது எது? நெகட்டிவிட்டி, எதிர்மறை எண்ணங்கள். அப்புறம் அது பிரச்சனை இல்லை. நாம சிக்கி கொள்ளக்கூடிய இடம் எது அப்படின்னா வேஸ்ட் தாட்ஸ், அதாவது வீண் எண்ணங்கள். அதுதான் நம்மள பெரிய போராட்டத்துக்கு கொண்டு போகுது. இப்போ அது நம்மளுடைய ஹோம்ஒர்க்கோட ஒரு பகுதியாகவும் இருக்கு. இந்த வீண் எண்ணத்தை அகற்றணும். அந்த வீண் எண்ணங்கள் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? கேள்வியில இருந்து தான். இப்ப நம்ம கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்றோம், அதுல இருந்து வேஸ்ட் தாட் ஆரம்பமாயிடுது. அதனால கேள்வியில இருந்து தொடர்ச்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அதை நிறுத்திடணும். நம்ம நிறைய வீண் எண்ணத்துல இருந்து நம்மளை விடுவிச்சுக்கணும். அந்த வீணானதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். அதே போல நாம சக்தியை சேமிக்கணும், நேரத்தை சேமிக்கணும், நம்மளுடைய பல விஷயங்களை பாதுகாத்துக்கணும். இதுல எவ்வளோ நன்மை இருக்கு. அப்படிதான் அது நம்மள முழுமை நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்னு பாபா முரளியில கூட நிறைய டைம் சொல்றாரு. அதனால இப்போ அந்த முரளி பகுதியை நாம நினைவுல வச்சுக்கலாம். நாடகத்தின் ஞானம் அப்படின்னா இது ஒரு காட்சி மட்டும் இல்ல, நாம கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் தெரிஞ்சிருக்கோம், அப்படிதானே? அதனாலதான் பாபா நம்மள என்ன சொல்றாரு? திரிகாலதர்ஷி அப்படின்னு சொல்றாரு. முழு சுழற்சியிலையும் நாடகத்துல நாம தெரிஞ்சிருக்கோம். ஒரே ஒரு கால புள்ளிய வச்சு நாம முடிவு பண்றதில்ல. இந்த ஞானம் நம்மள ஒரு பெரிய விரிந்த மனமுடையவராக ஆக்குது.
அதனால ஒரு காட்சியின் தற்காலிகமான கெட்டதை கடந்து அதற்கு அப்பாற்பட்டதை நம்ம பார்க்க முடியுது, நாம முன்னாடி போக முடியும். இன்னைக்கு நாம கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இதுதான். நாடகத்தோட எந்த காட்சி நம்ம முன்னால வந்தாலோ நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, நான் கேள்விகளை தாண்டிய திரிகாலதர்ஷி ஆத்மா என்ற இந்த நினைவுணர்வை நாம நினைவுல வச்சுக்கணும். இதுதான் இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது. நம்மளுடைய நிலைய நிலைப்படுத்தி அதை நம்ம அங்கீகரிச்சு வச்சுக்கணும். அது வாழ்க்கையினுடைய பல்வேறு தீம்ஸை எதிர்கொள்றதுக்கு நமக்கு எப்படி உதவுது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கான அவேர்னஸ் ப்ராக்டிஸ். இப்போ 1990 மார்ச் 7 அன்னைக்கு காலையில சொல்லப்பட்ட முரளி பகுதியை பார்ப்போம். இதுல பாபா சொல்றாரு, இன்னைக்கு நாம நம்மளுடைய பாபா இன்னைக்கு குழந்தைகளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன், சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா 3 சொற்கள்னால குழந்தைகள் குறைஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா கண்ட்ரோலிங் பவர், அதாவது கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி, அப்புறம் ரூலிங் பவர், இது ரெண்டுலயும் குறைஞ்சிருக்கு. அதாவது ஆத்மா மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி, மனதை ஆழக்கூடிய சக்தி, இந்த 3 சொற்கள்னால குறைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மூன்று சொற்கள்னால அந்த சக்தி கிடையாம இருக்கு அப்படின்றாரு. அப்போ அது என்ன 3 சக்தி அப்படின்னு பார்த்தோம்னா, வாட், வென், வை, என்ன, எப்பொழுது, ஏன், இந்த 3 வார்த்தைகள். இப்போ பாபா இன்னைக்கு முரளியில இந்த 3 சொற்கு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறாரு. இந்த 3ல முதல் சொல் என்ன அப்படின்னா ஏன். அங்கிருந்து தான் கேள்விகளின் தொடர் கியூ ஆஃப் கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஏன் இது நடந்தது, ஏன் அந்த நபர் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு பல கொஸ்டின்ஸ் வருது. ரெண்டாவது வாட், வாட்னா என்ன. இப்போ என்ன நடந்தது, இந்த 2 சொற்கள் ஏன் என்ன இது. அடுத்து 3வது சொல் வாண்ட், வேணும். அதனால இந்த 3 சொற்களையும் முடிச்சுட்டு ஒரே ஒரு சொல்ல பயன்படுத்துங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏன் என்ற கேள்வி வந்தா ஒரே ஒரு சொல்லுங்க. நாடக ஞானத்தை பயன்படுத்துறப்போ அந்த சொல் எது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுதான் வா, அதாவது ஆஹா. இப்போ பாபா சொல்றாரு, ஏன் அப்படின்னு வந்தா ஒரு முறை வா அப்படின்னு சொல்லுங்க. அதாவது ஆஹா, என்ன அப்படின்ற வார்த்தை வந்தா 2 முறை வா வா, அதாவது ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லுங்க. அப்படிதான் இந்த வா என்ற சொல்ல பயன்படுத்தணும். இங்க வா அப்படின்னா டிராமா, நாடகம். அதனால சாதாரணமா வா என்று சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த 3 சொற்களும் முடிஞ்சிரும். பாபா அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாரு. கேள்விகளை நிறுத்தும் போது வேறு என்ன நடக்குது அப்படின்றதையும் பாபா நல்லா விளக்கி சொன்னாரு. அவர் நமக்கு ஒரு சீடு, அதாவது விதையை கொடுக்கிறார். நாம கற்பனை செஞ்சு பார்க்கும்படி முன்னாடி மக்கள் வரைந்த ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல ஒரு யோகி யோகத்துல அமர்ந்திருப்பவரா காட்டப்படுது. அந்த யோகி புத்தியை நிலைப்படுத்த முயற்சிக்கிறார். அவர் பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்றாரு. ஏன் அப்படின்னா சமநிலையுள்ள புத்தியினால யோகம் செய்ய முடியும் அப்படின்னு பாபா சொல்றார். அந்த யோகி ஒரு தராசு போன்ற ஒரு மேல அமர்ந்து யோகம் பண்றாரு. இப்போ அந்த மாதிரி கற்பனை செய்து பார்க்கிறாரு. அந்த தராசின் மேல அமர்ந்து அவர் சமநிலைய பிடிக்க முயற்சி பண்றார். அந்த நேரத்துல திடீர்னு ஒரு குரங்கு வருது, அந்த தராசின் மேல குதிக்குது. ஒரு குரங்கு தராசின் மேல குதிச்சதுனால என்ன ஆகும், சமநிலை குலைஞ்சிரும் இல்லையா? அப்போ அது நேரா இருக்க முடியாது. அப்படியே பாபா சொல்றாரு, அந்த 3 சொற்கள் ஏன், என்ன, வேண்டும், வை, வாட், வாண்ட், அந்த குரங்கு போல புத்தியினுடைய சமநிலை மேல குதிக்குது. அதனால புத்தியின் சமநிலை இழக்கப்படுது. பிராமண வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய செல்வம் என்ன? புத்தி. பாபா கிட்ட இருந்து கிடைச்ச தெய்வீக புத்தி. அந்த புத்தியினுடைய சமநிலை இழந்தோம் அப்படின்னா அது ஆத்மாக்கு ரொம்ப பெரிய இழப்பா மாறிடும். அதனாலதான் பாபா சொல்றாரு, இந்த 3 சொற்கள் புத்தியின் மேல அமர்ந்திருக்கும் குரங்கு மாதிரி. அது புத்திய சமநிலையில இருக்க விடுறதில்ல. மேலும் பாபா சொல்றாரு, இங்கேயும் சமநிலையில இல்லாதனால ஆத்மாக்கள் பாபா கிட்ட இருந்து பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை இழக்குது. பாபா கிட்ட யோகம் இல்லை அப்படின்னா, பாபா கிட்ட தொடர்பு இல்லைன்னா நாம பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. மேலும் ஒரு விஷயம், அதிகமான கேள்வியில நாம சிக்கிட்டு இருக்கும் போது நாம நம்மளதான்
குழப்பிக்கிறோம். அதே நேரத்துல ஆன்மீக அன்பின் மூலமாக பிராமண குடும்பத்திலிருந்து பெறக்கூடிய ஆசீர்வாதங்களையும் நாம இழந்துடுறோம். இப்ப கேள்விகளின் நிலையில இருந்தோம் அப்படின்னா நாம அன்பா இருக்க முடியாது. அந்த கோஆபரேஷன், அந்த ஒத்துழைப்பு, அந்த கேதரிங், அந்த கூட்டத்தையும் பிராமண குடும்பத்தின் பலனை நாம பெற முடியாம போகுது. அதனால கேள்விகளால் நிரம்பிய புத்தியின் அந்த விஷயங்களை பாபா ரொம்ப அழகா நமக்கு புரிய வச்சிருக்காரு. அதுதான் நம்மளுடைய பேலன்ஸ் பண்ண விடாம, சமநிலை ஆக்க விடாம இருக்கு. அதனாலதான் நாடக ஞானமும் அதை துல்லியமாக பயன்படுத்தணும் ரொம்ப அவசியமானதாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நாடக காட்சிகள்ல இன்னும் முடிவடையாம இருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன அதை நினைவு பண்ணுங்க. பாபாவை நினைச்சு நாடக ஞானத்தை பயன்படுத்தி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அதை அக்செப்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. அக்செப்ட் பண்ணி, அதாவது ஏத்துக்கிட்டு நீங்க முன்னேற்றம் அடையுங்க. நல்லது. ஓம் சாந்தி. நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என் அருகில் இருக்கையில். மௌனம் இல்ல, ஒலிக்கட்டும் தாளம் இப்போது பாபாவின் நேரம். உலகம் சற்று குளிர்ந்தது போல வெள்ளை ஆடை அணிந்து என் ஆத்மாவை ஒளியில் நிறுத்து. இது முக்தியின் நேரம், இதயம் மதியில் கிளைக்குது. நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என் அருகில் இருக்கையில். கால் எடுத்து வைக்கிறேன், அந்த மேடையுடைய இன்னும் விழிக்கிறேன். மௌன நடனத்தில் நான் என்னை மறக்கிறேன். சந்தேகமில்லை, பயமில்லை உள்ளே, ஏனெனில் பாபா நீயே என் பக்கத்தில் இருக்கிறாய். நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என் அருகே இருக்கையில். இந்த இரவின் ஆனந்தத்தை உணர உலக இன்பங்கள் எனக்கு தேவையில்லை. நான் உன்னை தூய்மையாய் உண்மையாய் நேசிப்பேன். உன் உயிரோடில் நல்லணையுகிறேன். சாதாரண ஆசைகள் வேண்டாம் எனக்கு. உன் இனிய அன்பு, அந்த தெய்வீக ஓசை போதும். ஒவ்வொரு தாளமும் என் ஆத்மாவை மாற்றுகிறீர்கள். நீ நகரும் போது நானும் நகர்கிறேன். மௌனத்தில் ஒளிரும் பிரகாசம் உறுதியுடன் நிலைத்து சமநிலையில் அமர்ந்து என் உள்ளாசனம். நான் சிவனின் குழந்தை, நித்திய பூஜாரி. உன் நினைவில்தான் என் உண்மையான சாந்தி. டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என் அருகில் இருக்கையில்.
இரவின் ஆனந்தத்தை உணர உலக இன்பங்கள் எனக்கு தேவையில்லை. நான் உன்னை தூய்மையாய் உண்மையாய் நேசிப்பேன். உன் உயிரோடி நனையுகிறேன். சாதாரண விஷயங்கள் வேண்டாம். உன் இனிய அன்பு அந்த புனித ஓசை போதும். என்னுள் இருக்கும் மாற்றத்தை நான் நேசிக்கிறேன். நான் எழுகிறேன், மாறுகிறேன், நகர்கிறேன். மாற்றத்தை நான் நேசிக்கிறேன். உன் அதிர்வலை நான் நேசிக்கிறேன். உன் அன்பு மட்டும் போதும் பாபா. அதுவே என் கொண்டாட்டம். டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா.